குட் மார்னிங் சிஎம் ஐயா. இன்னைக்கு காலை எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்தாரியா. அவர் வந்து சொன்னார், சிஎம்முக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். ஐயா, அந்த அண்ணன் எனக்கு நல்லது தான் சொன்னார். ஏன்னா இப்போ கரண்ட்டில் சிஎம்மாக இருக்குது நீங்கள், அதனால் உங்ககிட்ட தான் நான் பேசுகிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுயா. டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிபிகேவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி சிஎம் ஆனாலும் நான் ஏன் கொஸ்டினை கேட்பேன். என் மனசில் உள்ளதை நான் என் வழியை நான் கேட்டு தான் ஆகணும் ஐயா. அதே மாதிரியா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப அவன் என்ன சொன்னான், மச்சான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொன்னான். சரிடா, சூப்பர்ரா, சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுட்டு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு ரெடி அதான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரெடி பண்ணிட்டு போயிட்டான். சரி, திரும்பி ஒரு 10 நாள் கழிச்சு அவனுக்கு ஃபோன் அடிச்சு, என்னடா மச்சான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். மச்சான் கிடச்சிருச்சுடா, கிடைச்சது 100 நாள் வேலைடா அப்படின்னு சொன்னான். 100 நாள் வேலை இருக்குல்லையா, அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கான். அதுக்கு அவன் போயிட்டான். ஐயா, அதனால் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, 90 ஸ்கில்ஸ் எங்கள் எல்லாருக்கும் 100 நாள் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி விடுங்க ஐயா. 100 நாள் வேலை திட்டத்தில் போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். கல்யாணமும் பண்ணல, வாழ்க்கையில் வெட்டியாகவும் போயிட்டுருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போல ஜாலியாக இருப்போம்ல. இது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிக்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரியா, என்னோட வழியில் என் மனசில் உள்ள வழியை நான் கேட்டுருவேன். இதையா நான் அதே மாதிரியா இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு தினேஷ், அவன் பேர், தெற்கு காட்டுறல. ஐயா, தெற்கு காட்டுற வடக்கு காட்டுன்னு பேசுன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. 2 காட்டுறோம் எங்களுக்கு காட்டுறது தான் எங்கள் ஊர். அதே மாதிரி அவனுக்கு சனிக்கிழமை கூட வேலை வைக்கிறாங்க. என்னையா இது, என்னையா இது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனி ஞாயிறு 2 நாளும் விடுமுறை, கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு கொடுங்கய்யா. எல்லாருமே பாவம். நானே 9 வருஷமா ஒரு வேலைக்கு போறேன்னா அது எதுக்காயா போயிட்டு இருக்கேன். சனி ஞாயிறு 2 நாள் வேலை விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் வேலை ஐயா சனி ஞாயிறு மட்டும் லீவு கொடுக்கணும்னா எந்த வேலைக்கும் நான் போகவே மாட்டேன். எனக்கு சனி ஞாயிறு லீவு வேணும். அதுக்காக தான் நான் 9 வருஷமா ஒரே கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி என் நண்பனுக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு கொடுக்கணும். என் நண்பனுக்கு மட்டும் இல்லையா, இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் சனி ஞாயிறு லீவு கொடுக்கணும். ஏமையா, எங்கள் ஊரில் இப்போதைக்கு செந்தில்ன்றவர் தான், அதாவது டிஎம்கே செந்தில்ன்றவர் தான் இருக்காரு. அவர் சூப்பராக ரோடு கீடு எல்லாம் தான் பக்காவாக பண்ணிட்டாருயா. அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேயா, அது இவர் செஞ்சுட்டாரு. இப்போ அதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சி வரப்போ யார் செஞ்சாலும் அவங்க பேரையும் சொல்லுவேன். அதே மாதிரி டிவிகே ஆட்சிக்கே வந்தாலும் அவங்க பேரில் யார் எங்கள் ஊருக்கு என்ன செஞ்சாலும் அதை நான் சொல்லுவேன். நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது. ஆனால் என் ஓட்டு யாருன்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருக்கியா, அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். சிஎம்ஐயா, லவ் யூயா, பாய்யா.